ஹீரோயின் வந்துட்டு அங்க போய் பாக்குறா. பார்த்தா தங்கச்சியோட சட்டையெல்லாம் கிழிச்சு இவனுங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அவளையுமே அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனோட பேரு தான் டேவிட். இவன் தாங்க மெயின் வில்லன். உடனே இவ என்ன பண்றான்னா, ஷர்ட்டை எடுத்துட்டு போய் தங்கச்சிக்கு போத்தி விட்டுட்டு, "நீ எதுக்காக இந்த பசங்க கிட்டலாம் பிரச்சனை பண்ற? தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் ஆபத்தான விஷயத்த எதையும் பண்ணாத" அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "நான் இங்க தான் உங்க காலேஜ்க்கு பின்னாடி தான் இருக்கேன். காலேஜுக்கு பின்னாடி எத்தனை சிசிடிவி கேமராலாம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவுதான். டேவிட்ட தவிர மத்த எல்லா பசங்களும் அங்கிருந்து வேக வேகமா ஓடிடுறாங்க. அதே நேரத்துக்கு இந்த டேவிட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கிட்டயே வந்துட்டு பயங்கரமா வழியிறான். "டார்லிங், நீ ஏன் என்னோட ஃபோனே எடுக்க மாட்ற? மெசேஜ்க்கு ஏன் ரிப்ளை பண்ண மாட்ற?" அப்படின்னும்போது, "ஆமாண்டா, இப்ப நீ செத்துட்டியா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இன்னும் நீ சாகலல்ல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, "இங்க பார், நான் உன் தங்கச்சிகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீ என்னோட ஃபோன அட்டெண்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும், எனக்கு மெசேஜ் பண்ணணும். இதெல்லாம் நீ பண்ணலன்னா நான் இப்படியெல்லாம் தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றான். என் தம்பிய நீ இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு, என் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத அப்படின்னு கெட்ட வார்த்தையிலேயே திட்டிடுறா. அவ்வளவுதான். இவன் ஆத்திரமாயி ஹீரோயினை கூத்தலாம் அப்படின்னு போறானா, கரெக்டா ஹீரோ வந்து கைய பிடிச்சிடுறான். "இத பாருடா தம்பி, உனக்கு இன்னும் வந்து 2 மாசத்துல 18 வயசு ஆயிடும். இப்ப நான் விட்டுருவேன். 2 மாசம் கழிச்சு உன்னை ஜெயில்ல போடுவேன். கண்டிப்பா அப்போ உனக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. உன்னோட பாதி இளமை காலம் எல்லாம் முடிஞ்சுதான் வெளியில வருவ. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதையா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே ஹீரோயினையும் தங்கச்சியும், "நீங்க 2 பேரும் போய் கார்ல உட்காருங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். "என்ன லாயர் அங்கிள், எங்க அம்மா வந்து உங்ககிட்ட தான் பேசியிருப்பாங்களே, எதுக்காக நீங்க வந்து எனக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பாருங்க, ஏன் மண்டையில அந்த பொண்ணை அடிச்சு வந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் நீங்க புடிச்சு இப்ப ஜெயில்ல வைக்கணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "இத பாருடா தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன் தான். ஆனா வந்துட்டு நீ பண்ற விஷயம் எல்லாம் உன் வயசை மீறி இருக்கு. நான் எந்த நேரமும் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வெளியிலயே வர முடியாத அளவு சிக்குவ" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். "என்ன அங்கிள், என்னைய மிரட்டுறீங்களா என்ன? எங்க அந்த பொண்ணோட அழக பார்த்து மயங்கிட்டீங்களோ?" அப்படின்னு கலாய்க்கிறான். "இல்லடா, நான் உண்மையாதான் சொல்றேன். கூடிய சீக்கிரம் நானே கூட உன்னை வெளியில வர முடியாத அளவு உள்ள வச்சாலும் வைப்பேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு ஆதாரம் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு நேரமா அவனோட பென்ல இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். இப்பதான் தங்கச்சிக்காரி, "யார் இவரு, யார் இவரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. "இவர் தான் லாயர் அங்கிள். இவர் தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலியே காப்பாத்த போறாரு" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மையாவா? இவரை பார்த்தா அந்த அளவு ஃபேமஸான லாயர் மாதிரிலாம் தெரியலையே. மொக்க பீஸா இருக்காரு. அந்த பையனை 2 அடி அடிப்பாரு, உன் கூட வந்திருக்காருன்னு பார்த்தா அவன்கிட்ட என்னவோ கைய கொடுத்து ரொம்ப சைலண்டா கொஞ்சிட்டு பேசிட்டு வர்றாரு" அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. நேரா